வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு தினத்தை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கருவாடிக்குப்பத்தில் அமைந்துள்ள சிவாஜி கணேசன் சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி கட்சியினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் முத்தியல்பேட்டை தொகுதியின் தலைவர் அழகப்பன், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் உசேன், இந்திராநகர் தொகுதியை சார்ந்த பேராசிரியர் டாக்டர் ராஜேஸ்வரி, முத்தியல்பேட்டை தொகுதியின் செயலாளர் ராகுல் பிரசாந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். செவாலியே சிவாஜி கணேசன் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கிழக்கு கடற்கரை சாலை கருவாடிக்குப்பம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் வையாபுரி மணிகண்டன், மோகன்தாஸ், செந்தில் என்கின்ற ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் உட்பட சிவாஜி ரசிகர்கள் சிவாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு சட்டக்கல்லூரிகள் பணியாளர்கள் இல்லாததால் மாணவர்களை கழிவறைகளை சுத்தம் செய்யும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரிகள் குடிநீர் விடுதி, கல்லூரி பேருந்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததுடன் பராமரிப்பு பணியாளர்கள் பற்றாக்குறையால் கல்லூரி வளாகம், வகுப்பறைகள் மற்றும் கழிவறைகளை மாணவர்களே சுத்தம் செய்யும் பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் இந்த கல்லூரியில் பலமுறை முதல்வர் மற்றும் உயர்கல்வித்துறையிடம் கோரிக்கை விடுத்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாகவும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து 3ஆம் ஆண்டு மாணவி பரமேஸ்வரி கூறுகையில், மாணவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை என்றும், குடிநீர் விடுதி, போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உடனடியாக ஏற்படுத்தி கல்லூரியின் பராமரிப்பு பணிகளுக்கு தேவையான பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் மாணவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை கல்லூரிக்கு செல்லாமல் தொடர் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். காரைக்கால் தலத்தெரு சிவலோகநாத சுவாமி கோவிலில் விதை தெளி உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விதை தெளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அருகே தலத்தெருவில் உள்ள அருள்மிகு சிவகாமி அம்மாள் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி கோவிலில் பாரம்பரிய விதை தெளி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள், தீபாராதனை நடைபெற்றதுடன் ஆலய நந்தவனத்தில் விதை நெல் தெளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விதை தெளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஊர்வலம் பெருகவும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் வேண்டி ஆண்டுதோறும் இந்த விதைத்தெளி உற்சவம் நடத்தப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. முக்கிய துறைகள் பாஜக அமைச்சர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி ஒதுக்காததால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் மோதல் போக்கு நிலவுகிறது. புதுவையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. தேர்தல் முடிவு வெளியாகி 2.5 மாதங்களாகியும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் நேற்று மாலை முதல்வர் ரங்கசாமி லோக் நிவாஸ் சென்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து அமைச்சர்கள் இலாக்கா பட்டியலை வழங்கினார். வழக்கமாக இலாக்கா பட்டியல் வழங்கப்பட்ட 1 மணி நேரத்தில் அரசிதழில் வெளியிடப்படும். ஆனால் வெளியிடப்படவில்லை. இதனிடையே அமைச்சர் நமச்சிவாயம் முதல்வர் ரங்கசாமியை கோரிமேட்டில் உள்ள இல்லத்தில் தனியாக சந்தித்து பேசியுள்ளார். இருப்பினும் இன்று காலை வரை அமைச்சர்கள் இலாக்கா பட்டியல் அரசிதழில் வெளியிடப்படவில்லை. முதல்வர் ரங்கசாமி நேற்று மாலை தந்த அமைச்சர்கள் இலாக்கா பட்டியல் தற்போது வரை வெளியாகாமல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலமாக என்டிஏ கூட்டணிக்குள் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் இடையே மோதல் வலுத்துள்ளது வெளிப்படையாகியுள்ளது. ஜிப்மரில் உள்ள 64 எம்பிபிஎஸ் இடங்களை புதுச்சேரி பூர்வக்குடி மாணவர்களுக்கே வழங்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மர் மற்றும் காரைக்கால் ஜிப்மரில் உள்ள மொத்தம் 243 எம்பிபிஎஸ் இடங்களில் புதுச்சேரி மாணவர்களுக்கான 64 இடங்கள் முழுமையாக பூர்வக்குடி மாணவர்களுக்கே கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து முதலமைச்சருக்கு அளித்த மனுவில்
5 ஆண்டு குடியிருப்பு சான்றிதழ் அடிப்படையில் வெளி மாநிலத்தவர்கள் புதுச்சேரி மாணவர்களுக்கான இடங்களை பெறுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே 2001ஆம் ஆண்டிற்கு பிறகு குடியேறியவர்களுக்கு இந்த ஒதுக்கீட்டின் கீழ் குடியிருப்பு சான்றிதழ் வழங்கக்கூடாது என்றும், புதுச்சேரி மாநில இடஒதுக்கீட்டு கொள்கையை ஜிப்மர் 64 இடங்களிலும் அமல்படுத்த வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கை மனுவை தமிழ் தேசிய பேரியக்கம் புதுச்சேரி செயலாளர் வேலுஸ்வாமி தலைமையில் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் முதலமைச்சரிடம் வழங்கினர். காரைக்காலில் திருத்தெலுச்சேரி சிவலோகநாத சுவாமி கோவிலில் திருக்கல்யாண உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அருகே திருத்தெலுச்சேரி தலத்திரு பகுதியில் உள்ள பழமையான ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி கோவிலில் விதைவித்திலி உற்சவத்தை முன்னிட்டு சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. வைதீக முறையில் நடைபெற்ற விழாவில் மாலை மாற்றுதல், ஊஞ்சல் உற்சவம், மாங்கல்ய தாரணம், மகா தீபாரதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழாவின் நிறைவாக நாளை காலை ஸ்ரீ சிவலோகநாதர் ரிஷிப வாகனத்தில் எழுந்தருளி ஆலய நந்தவனத்தில் பாரம்பரிய விதைத்தெளி உற்சவம் நடைபெறவுள்ளது. காரைக்கால் வடக்கு வாஞ்சூர் ரசாயன தொழிற்சாலையை மூடக்கோரி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் வடக்கு வாஞ்சூரில் செயல்பட்டு வரும் தனியார் ரசாயன தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் மற்றும் அண்மைய ரசாயன விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கிராம மக்கள் தொழிற்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 17ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்து மற்றும் ரசாயன வாயு கசிவால் குழந்தைகள் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் தொழிற்சாலையின் பாதுகாப்பு குறித்து முழுமையான ஆய்வு நடத்தி பாதுகாப்பை உறுதி செய்யப்பட்ட பின்னரே மீண்டும் இயங்க அனுமதி வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிரவி திருப்பட்டினம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம், சமூக ஆர்வலர் ஐயப்பன் மற்றும் திரளான கிராம மக்கள் கலந்து கொண்டனர். பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாவிட்டால் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடவோ அல்லது கிராம மக்களுக்கு மாற்று குடியிருப்பு வசதி ஏற்படுத்தவோ புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பகுதி நேர பேராசிரியர்களை நீக்கும் முடிவை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி அரியங்குப்பத்தில் செயல்பட்டு வரும் பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பகுதி நேரமாக பணியாற்றி வரும் 11 விரிவுரையாளர்களை பணி நீக்கம் செய்யும் முடிவை கைவிட்டு காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை AICTE விதிமுறைகளின்படி நிரப்ப வேண்டும் என்று மாணவர்கள் வலியுறுத்தினர். மேலும் நுண்கலை படிப்பின் தன்மையை மாற்றும் நடவடிக்கையை திரும்பப் பெறவும், மாணவர் சேர்க்கை குறைவிற்கு காரணமான நிர்வாக அலட்சியம் குறித்து உரிய விசாரணை நடத்தவும் கோரிக்கை விடுத்தனர். அதேபோல நுண்கலை படிப்பு தொடர்பாக தவறான தகவல்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்படும் பொறுப்பு முதல்வர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மாணவர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தனர். போலி மருந்து தயாரிப்பு வழக்கில் 5 பேர் மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் ரூபாய் 6 கோடி மதிப்பிலான போலி மாத்திரைகள் மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரி குருமாம்பேட்டில் இயங்கி வந்த மெடினோக் ஹெல்த் கேர் நிறுவனத்தில் போலி மாத்திரைகள் தயாரிக்கப்பட்டு வெளி மாநிலங்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னையை சார்ந்த ராஜ்குமார் புகாரின் அடிப்படையில் மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். புதுவை தமிழகத்தின் பூத்துறையில் உள்ள குடோன்களில் சோதனை நடத்தி ரூபாய் 6 கோடி மதிப்பிலான போலி மாத்திரைகள் மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. போலி மருந்து தொழிற்சாலை நடத்திய புதுவை சண்முகாபுரத்தை சார்ந்த பிரபாகரன் வயது 48 வயது என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கை CBCIDக்கு மாற்றி டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டார். இதனையடுத்து CBCID போலீசார் வழக்கு பதிந்து தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். சண்முகாபுரத்தை சார்ந்த பிரபாகரன், சென்னையை சார்ந்த வாலிமுத்து, ஜெய் கணேஷ், சீனு முகமது, கடலூர் விக்னேஷ் ஆகிய 5 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் CBCID போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முதல் கட்டமாக சிறையில் உள்ள பிரபாகரனை காவலில் எடுத்து எந்த நாடுகளுக்கு, எந்தெந்த மாநிலங்களுக்கு போலி மருந்துகள் கடத்தப்பட்டது என்று விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். பூரணாங்குப்பம் ஓலக்கூர் ஐயனாரப்பன் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி பூர்ணாங்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ பூரணி புஷ்பகலை சமேத ஸ்ரீ ஓலக்கூர் ஐயனரப்பன் ஆலயத்தில் 21ஆம் ஆண்டு திருக்கல்யாண வைபவம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. விழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ ஓலக்கூர் ஐயனாரப்பன் ஸ்ரீ பூரணி புஷ்பகலை திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு மாங்கல்ய பிரசாதம் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.